ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா பைட்ஸ். இது மாம்பழ சீசன். மாம்பழ சீசனில் மாம்பழம் வச்சு ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம், மேங்கோ ஃபிர்னி. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஃபிர்னி செய்யறதுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கோம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 250 கிராம்ஸ் பாஸ்மதி ரைஸை 1 hour ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி சாஃப்ரான், குங்குமப்பூ, ஒரு பிஞ்ச் ஹாட் வாட்டர்ல ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதோ பாருங்க, பாஸ்மதி ரைஸ் நல்லா 1 hour ஊறிடுச்சு. இப்ப நம்ம தண்ணியை வடிச்சிட்டு இதை அரைச்சு எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, நம்ம ரவை விட திக்கான கன்சிஸ்டன்சிக்கு அரிசியை நல்லா அரைச்சு எடுத்திருக்கோம். நல்ல ஸ்வீட்டான மாம்பழமா 250 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். இதை நம்ம நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். ஃபிர்னி செய்யறதுக்கு நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதுல நல்ல ஃபுல் கிரீம் மில்கா 6 கப் எடுத்துக்கலாம். அதாவது அரிசி அளந்த கப்லயே 6 கப் எடுத்துக்கோங்க, 1:6 ரேஷியோக்கு. இப்ப பால் நல்லா கொதிக்க விடுங்க. பால் நல்லா காய்ச்சி வந்துருச்சு. இப்ப நம்ம இதுல அரைச்சு வச்சிருந்த பாஸ்மதி அரிசியை இதுல ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கலந்து விடுங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ரைஸ் கட்டி இல்லாம நல்லா கலரி விடுங்க. அந்த ரைஸ் பால்லயே நல்லா மிக்ஸ் ஆகி வெந்து வரணும். பாருங்க, பால் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க, திக்கா கிரீமியா வந்திருக்கு. அரிசியும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்ப நாம இதுல அரைச்சு வச்சிருந்த மேங்கோ பேஸ்ட் இதுல ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒயிட் கலர்ல இருந்து மேங்கோ ஆட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லோ கலரா சேஞ்ச் ஆகும். மேங்கோ நல்லா இதுலயே வெந்து வரட்டும், அதோட ரா ஸ்மெல் போகட்டும். பாருங்க, ஃபிர்னி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நாம இதுல ஊற வச்சு வச்சிருந்த சாஃப்ரான் ஆட் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே 3 ஸ்பூன் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணும்போது ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, நல்லா கிரீமி ஆயிடுச்சு. இப்ப நாம இதுல ஒரு பிஞ்ச் சால்ட், 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிருக்கோம். அரிசி அளந்த கப்லயே 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனல் டச்சா ஏலக்காய் தூள் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்க, மேங்கோ ஃபிர்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு கோல்டா சர்வ் பண்ணுங்க. சர்வ் பண்ணும்போது நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க.
Thank you for watching this video. Please do subscribe to Yoga Bites. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.